ஓகே. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் சுவாமி, இந்த புதிய மாதத்திலும் இந்த முதல் வாரத்துல ஒன்று கூடி உடைய பாதத்துல வருவதற்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். 5 மாதங்களை கடந்து வர உதவி செய்தீர் சுவாமி. கனிமணியை போல எங்களை காத்து கொண்டீர், கரம் பிடித்து நடத்தினீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மேடு பள்ளங்கள் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் நீர் எங்களோடு இருந்தீர் சுவாமி, வழி நடத்தினீர். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உடைய வசனத்தை தியானிக்கும்படியாக குறிப்பாக இந்த ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை ஆண்டவரே நாங்க சற்று ஆழமாய் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு வசனத்திலும் ஆண்டவரே, நீர் உம்முடைய சாரத்தை ஊற்றி உம்முடைய குணாதிசயங்களை எங்களுக்கு விளங்க செய்து கொண்டே வருகிறீர் சுவாமி. நீர் எவ்வளவு பெரியவராய், நல்லவராய், வல்லவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஏதோ அதே சமயத்துல எப்படி நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்பதையும் அறிந்து எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மனமுறை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So, welcome everyone for the study. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்நாளிலும் அந்த எசாயா 54ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இதுவும் ஒரு விசேஷமான அதிகாரம். இதுதான் விசேஷம் இல்லை. ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு புது புது விதங்களிலே நாமால் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் அவருடைய அன்பை ருசிக்கவும் கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். அதற்காக நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த ஏசாயா 54ஆம் அதிகாரத்துல அதிகமாய் இஸ்ரவேல் ஜனங்களை அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு குறிப்பிட்டு பர்சனலா கர்த்தர் பேசுவதையும் இடைப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். இந்த படத்துல இருக்கிறது போல முதல் வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்னா, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. ஏன்னா வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மாதிரி இதோடைய வார்த்தைகள், இதோடைய டைரக்ட் லிட்ரல் மீனிங் எல்லாம் பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் தெரிகிறது. ஆனா இட் ஆக்சுவலி talks about the Israel nation. Even personally also we can take. அதுலயும் ஒன்றும் இது இல்லை. எப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அன்றைய நாளிலும் சரி இன்றைய நாளிலும் சரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உள்ள பெண்கள், பொதுவா இஸ்ரேல் யூத ஜனங்களுக்கு பெண்கள் என்பது ஒரு மிக என்ன சொல்றது, கேவலமான ஒரு ஜீவன் அவங்கள பொறுத்தவரை. எப்படி இன்னைக்கு நம்ம ஒரு எதையுமே நம்ம அப்படி நினைக்க கூடாது. ஆனா ஒருவேளை பன்றியெல்லாம் நம்ம ரொம்ப லோவா நினைக்கிறோமோ, கேட்டு டாக் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துவோம், பிரியமா வளர்த்துவோம். ஆனா வெளிநாட்டுல பன்றியையும் வளர்த்துறாங்க. ஆனா பன்றி அப்படின்னா நமக்கு ஒரு அருவருப்பா தோன்ற மாதிரி, யூதர்களுக்கு பன்றியும் ஒரு அருவருப்பு. அந்த ஈக்குவல் அருவருப்பு அந்த கேவலமா அந்த லோலியா யார நினைப்பாங்க? பெண்களை நினைப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஜெபிப்பாங்களாம், ஒரு பெண்ணா பிறந்துடக்கூடாது, நான் ஒரு இதா பன்றியா பிறக்க கூடாதுன்னுலாம் ஜெபிப்பாங்க. சோ எப்படி அவங்களுடைய மைண்ட் செட்டுன்னு பாருங்க. அப்போ அதுவே அப்படியான ஒரு கேவலமான ஒரு நிலைமை. அதுல இந்த மாதிரி பிரச்சனைகள், பிள்ளை பெறாத மலடிகள், கற்ப வேதனைப்படுகிறவர்கள்னா எக்ஸ்ட்ரீம் ஷேம், ஒரு டிஸ்கஸ்ட் இந்த சொசைட்டி. அந்த நிலைமைக்கு தான் அன்றைக்கு அந்த யூதர்கள் மத்தியில. நம்ம இதை சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அன்றைக்குன்னு சொல்றோம், இன்றைக்கும் அப்படிதான் இல்லையா? இப்படி இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்கன்னா அதே சஃபர் அ லாட்.
அவங்களுக்குள்ள மைண்ட்ல மென்டல் டார்ச்சர், அந்த வேதனை இன்றைக்கும் அதிகமா தான் இருக்கு. எங்க போனாலும் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. கல்யாண வீட்டுல போனாலும் பம்புக்குன்னு வந்து சும்மா கேட்டுட்டு போறாங்க. சர்ச்சுக்கு போனாலும் மக்கள் விடுறதில்லை. இது ஏதோ நமக்கு வந்து ஒரு கலாச்சாரத்தின் உள்ள ஒரு பெரிய கேடு. இதை வந்து அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களோ தெரியாம செய்யறாங்களோ, எவ்வளவு தூரம் அது அவங்கள பாதிக்கும்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ, பட் பீப்புள் டூ திஸ், பர்பஸ்லி தே டூ திஸ். உண்மையாவே தே ஆர் சஃபரிங் அ லாட். அதனாலதான் இங்க இந்த வசனத்துல என்ன பாக்குறோம்னா, மகிழ்ந்து பாடு, ஆனந்த சத்தமிடு, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு அப்படின்னு அவர் சொல்றதுக்கு காரணம், வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா என்னன்னு சொன்ன இங்க ஆக்சுவலா மீனிங் என்னன்னா, ஏசாயா காலத்துல அவர் இஸ்ரேல் தேசத்துக்கு, அதாவது யூதேயா தேசம், பர்டிகுலரா சொல்ல போனா யூதேயா தேசம், அந்த யூதேயா தேசத்துல பாபிலோனிய சிறையிருப்பின் காலங்களிலும் சிறையிருப்பு பின்னும் சிறையிருப்பின் காலங்களில என்ன நடக்குதுன்னா, அந்த தேசத்துல மக்களே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா எல்லாரும் பிடிபட்டு போயிட்டாங்க. அப்படியான அந்த சூழ்நிலைய மாறும், அங்கிருந்து திரும்ப வருவாங்க. உன்னுடைய இந்த அவலமான ஒரு நிலைமை, உன்னுடைய தேசத்தை கண்கூடி பார்க்கவே முடியாத ஒரு நிலைமை, எல்லாம் அழிந்து போயிருக்கிற ஒரு நிலைமை, இந்த ஒரு உச்சகட்டமான அவமானம், அதை வந்து ஒரு 3 விதத்துல சொல்றாங்க. இது வந்து இந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம சொல்ல முடியாது. பேரன்னஸ் மேபி, இங்கிலீஷ்ல பேரன்னஸ் இருக்கு இல்லையா, பேரன்னஸ் சொன்னா வறண்ட நிலைமை, ஒரு வெறுமையான நிலைமை. இந்த வெறுமையான வறண்ட நிலைமை வந்து உண்மையா இந்த மாதிரி குழந்தை இல்லாததுக்கு தான் இல்ல. நம்ம வாழ்க்கையிலேயே எத்தனையோ காரியங்கள் இப்படி ஒரு வறண்ட நிலைமையில இருக்கு, செழிப்பில்லாத ஒரு நிலைமையில இருக்கு. நமக்கு வியாபாரத்துல இந்த நிலைமை வரலாம், உறவுகளில இப்படிப்பட்ட நிலைமை இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கலாம். ஒரு வறட்சி, ஒரு வெறுமை, பேரன்னஸ், ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸே இல்லை. ஊழியத்தையே செய்யறதுல, ஊழியத்துல இப்படிப்பட்ட ஒரு வெறுமையை நாம் பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லை, நம்ம எல்லாரும் இருப்போம், ஆனா கூட ஒரு வெறுமை நமக்கு இருக்கும். நமக்கு வீட்டுல எல்லாம் இருக்கு, we have everything, but still there is something lacking அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு. அது அது எல்லாமே இட் இஸ் குவைட் நேச்சுரல். அது எல்லாமே ஆண்டவரும் அறிந்து கொள்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ அத வந்து அந்த நிலைமையை மற்றவர்கள் பார்க்கும்போது அத 3 விதமா அவங்க வந்து அந்த நிலைமைய கருதுகிறார்கள். எப்படி? ஒன்று ஷேம், வெட்கம், வெட்கத்துக்குள்ளாகிறார்கள். அடுத்து டிஸ்கிரேஸ், டிஸ்கிரேஸின் போது அவமானத்திற்குள்ளாகிறார்கள். ஹியூமிலியேஷன், அதுதான் நிந்தைக்குள்ளாகிறார்கள். இதே ஒன்றையே இவ்வளவு 3 அதை நம்ம விவரிக்க முடியும். நிந்தை, அவமானம், வெட்கம். ஆனா இந்த 3 உணர்வுகளும், இந்த 3 விதமான மனிதர்களுடைய தாக்குதல்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏற்பட்டது. அதைத்தான் நம்ம 53ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். அங்க பார்த்தோம், அதனுடைய தொடர்ச்சியா அந்த உணர்வுகளை இங்கேயும் பார்க்கிறோம். அங்க வேற காரணத்துக்காக பார்த்தோம், நமக்காக அவர் இதை எல்லாவற்றையும் சகித்தார். பாவமே அறியாதவர் நமக்காய் பாவமானார். ஆகவே இந்த 3 நிலைமைகளையும் அவர் அதற்குள்ளாக அந்த பாதையிலே நடந்தார். அது ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. ஏன்னா நாம இப்ப ஃபீல் பண்றதெல்லாம் அவரால் ஃபீல் பண்ண முடியும். அவர் அப்படியே நம்மளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவரே அந்த விதத்துல, அவரும் கைவிடப்பட்டவரா இருந்திருக்காரு, நம்பினவர்கள் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. உறவுகள்ல அந்த மாதிரி நம்ம ரொம்ப நம்பி இருப்போம், சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, அவங்களே நம்ம என்ன செஞ்சிருவாங்க, வேண்டிய சமயத்துல உதவி செய்யாம கைவிட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் இன்றைக்கு நாம் இருக்கோம்.
அது சொந்தக்காரங்கன்னு இல்லை, சொந்த பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், சகோதரங்களா இருக்கலாம். எல்லாமே இன்னைக்கு எதுவுமே நிலையல்ல. எல்லாமே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை தான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்றது என்னன்னு சொன்னா, இந்த காலகட்டத்துல நீ இதை அனுபவிக்க வேண்டியதில்லை. உன்னுடைய நிந்தை, உன்னுடைய அவமானம், உன்னுடைய வெட்கம், உன்னுடைய வறட்சி, உன்னுடைய வெறுமை, உன்னுடைய இயலாமை, உன்னுடைய ஏமாற்றம், தாழ்ச்சி எல்லாவற்றையும் மாற்றி தருவேன். எப்படி? கனி கொடுக்கிற ஒரு விதமாக. எங்க உனக்கு எவ்வளவு ஒன்றும் இல்லாமல் இருந்ததோ அதெல்லாம் நான் உனக்கு ரெட்டிப்பா தருவேன். அதனாலதான் அவர் அங்க என்ன பார்க்கிறோம்? அநாத ஸ்திரீகள். அநாத ஸ்ரீ கிட்ட வாழ்க்கப்பட்டவர்களுக்கு மேக்சிமம் ஒரு 10 12 ஒரு காலம், அந்த காலத்துல. இன்னைக்கு 1 2 அந்த 12 பிரிச்சு 1 2 இருக்கு. ஆனா அன்னைக்கு அப்படி ஒரு 12 எல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அவங்க அதை காட்டிலும் டபுள் மடங்கா, அதை விட அதிகமா நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். எப்படின்னா என்ன? அங்கிருந்து வந்து இங்க இருக்கிற இடத்த நிரப்புவாங்க. மக்கள் வந்து இந்த வெறுமையான இந்த தேசத்தை நிரப்புவார்கள். இன்றைக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த வறட்சியை நாம் எப்படி நீரூற்றுகளாய் மாற்றிக்கொள்ள முடியும், ஜீவ ஊற்றுகளாய் மாற்றிக்கொள்ள முடியும்னு நாம யோசிக்கணும். நாம் அதை வந்து கர்த்தரிடத்துல கேட்கணும். கர்த்தர் சொல்லி தருவார். அதற்கான வழிகளை அவர் வைத்திருக்கிறார். அதான் அவர் என்ன சொல்றாரு? abundance, I will bless you with abundance, bless you in abundance, bless you with joy, fruitfulness அப்படின்னு ஒரு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த அதிகாரத்தினுடைய தீமே ரெஸ்டோரேஷன் அண்ட் ரிடம்ஷன். எல்லா நிந்தைகளும் மாறி போய் ஒரு புது வாழ்க்கை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைய கற்றுத் தருவேன் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு விதத்துல இதை நாம புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டுல அந்த நியாயப்பிரமாணத்தின் பிள்ளைகள் கர்த்தருக்குள் வரக்கூடிய பிள்ளைகளாய் மாறுகிற நம்பர்ஸை விட ரட்சிப்பினால கிருபையின் பிரமாணத்தின் மூலமாய் வரக்கூடிய மக்கள் மிக அதிகம். அதுவும் நாம பார்க்கிறோம் இல்லையா? நம்ம விளைக்கிறோம்ல, நியாயப்பிரமாணம்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட், அந்த லாஸ் பிரகாரம், கட்டளைகள் பிரகாரம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவங்க ரொம்ப தான் இருப்பாங்க, குறைவா இருப்பாங்க. ஏன்னா அதுல ஒரு கட்டளையை கீழ்ப்படியலைனாலும் நீ வந்து 10 கட்டளையும் கீழ்ப்படியலன்னு ஆயிரும். அதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் எது பாவம்னு சொல்லி கொடுக்குமே ஒழிய பாவத்திலிருந்து மீட்கப்படுகிற வழியை சொல்லியே தராது. அதனால நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன்னு சொல்லி பாவத்திலேயே தான் இருப்பாங்க. அதனாலதான் பிரதான ஆசாரியர் முதற்கொண்டு பாவத்துக்கு பலி செலுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஆனால் புதிய ஏற்பாட்டு, புது உடன்படிக்கை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்ன ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாருன்னா, அந்த அவர் எல்லாவற்றையும் சுமந்து அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாம் அவருடைய கிருபையின் பிரமாணத்திற்குள்ளாக வந்து விட்டால், ரட்சிப்புக்குள்ளாக வந்து விட்டால் நாம் அவருக்கு சொந்த பிள்ளைகள் ஆகிடுறோம். அப்ப இந்த மாதிரி கிருபையின் பிரமாணத்துல வரக்கூடியவர்கள் மிக அதிகமாய் இருப்பார்கள், மிக மிக அதிகமாய் இருப்பார்கள். அந்த நியாய பிரமாணத்துக்குள்ள வருபவர்களை காட்டிலும் கிருபையின் பிரமாணத்தில் வருகிறவர்கள் மிக அதிகமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அந்த மறுபிறப்பை குறித்து கலாத்தியர் 4:27 நம்ம வாசிக்கிறோம். இதைதான் பவுல் வந்து விளக்கி சொல்லுகிறார். அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகமாக இருப்பார்கள். ஜென்டைல்ஸ், புறஜாதியினர். இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அவர் கடவுள் கிடையாது, சகல ஜீவனுள்ள சகல மக்களுக்கும் அவர் கடவுள். அதனாலதான் எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு. யாரும் அவரை இப்படி ஒரு சின்ன கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிட முடியாது. கர்த்தருடைய வல்லமையை ஒருவராலும் விவரிக்க முடியாது, ஒருவராலும் குறுக்கிவிட முடியாது. அவர் சர்வ வல்லவர், சகலத்திற்கும் ஆளுகை செய்கிறவர், எல்லாருக்கும் ஆண்டவர். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதத்தான் ஒரு ஒரு ஃபிகரேட்டிவா இங்க சொல்றாரு.
உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். பாருங்க, இது ஒரு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதான் அவர் சொல்றாரு, நீ எதோ அவ்வளவுக்குள்ளேயே குறுக்கிறாத, எக்ஸ்டெண்ட், என்லார்ஜ் யுவர் டெரிட்டரி. இன்னைக்கு அதுதான் நமக்கும் ஆண்டவர் சொல்றது. நம்ம செய்கிற நன்மைகள், குட் ஒர்க்ஸ், நாம செய்கிற உதவி, ஈகை, நம்மளை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செஞ்சிட்டு இருக்கோம்னு நமக்கே தெரியும். ஒரு லிமிட்டட் சர்க்கிள்ல நாம செய்வோம். நிறைய உதவிகளை நம்ம எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாம செய்யற உதவிக்கு நமக்கு அவங்க திரும்பி எதையாவது செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு உதவி செய்யறோம். நமக்கு திரும்பி செய்யாத ஒரு இடத்துல போய் நம்ம உதவி செய்கிறதுங்கிறது ரொம்ப குறைவு, சொற்பம். அப்படியே நம்ம செய்யறதாலும் நம்ம எப்படி செய்யறோம்னா, என்கிட்ட அந்த ஒரு லெவல்ல இருக்கும். they will be lower than us அப்படின்னு பார்த்துதான் நம்ம செய்வோம். நான் என்கிட்ட இருக்கு நிறைய, நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி. அது நல்ல, இப்ப நான் சொல்றதே ஒரு மாதிரி நல்லா சொல்றேன். ஆனா அது மாதிரி இல்லாம இன்னுமே நம்மளை உயர்த்தி அடுத்தவர்களை தாழ்த்தி இப்படி செய்யற உதவிகள்ல தான் நிறைய இருக்கிறத பார்க்கிறோம். உதவிகள்ல இனி எல்லா விதமான, நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம மைண்டு அந்த மாதிரி. நான் தான் எப்பவுமே முதல்ல இருந்து தொடக்கத்துல இருந்து நான் சொல்லிட்டே இருக்கேன், இந்த பாவம்ங்கிறது ஏதோ சரீரத்துல செய்கிற பாவங்கள்லாம் நம்ம அதெல்லாம் மேற்கொண்டுருவோம். அதெல்லாம் நமக்கு தப்புன்னு தெரிஞ்சுட்டா திரும்ப செய்ய மாட்டோம். இந்த எண்ணத்துல இருக்கு இல்லையா, மைண்டு, அது இட் இஸ் வெரி, என்ன சொல்றது, சிறையிருப்பு. உண்மையான சிறையிருப்பு அதுதான், ஸ்ட்ராங் ஹோல்ட். அது பழக்கத்தை மாத்திருக்கே முடிய மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு அது மாத்தினோன்னே நினைக்க மாட்டேங்கிறோம். அதை மாத்தித்தான் ஆகணும், அதுதான் கரெக்டுன்னு நம்ம ஏத்துக்கவே மாட்டேங்கிறோம். அதுதான் பாடு. ஆனா வசனம் அதான் சொல்லுது, ரெனியூ யோர் மைண்ட்ஸ். மனம் புதிதாகிறதுனாலே மனச புதுசாக்கணும், எல்லாத்தையும் மாத்திரணும். பழைய சிந்தனைகள் அப்படின்னாலே நமக்கு, அதாவது இது இன்னுமே நம்ம டீட்டெயிலா பேசுறதுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அதை உணரத்தான் முடியும், நமக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ராங் ஹோல்டு நமக்கு தான் தெரியும், எதுல நம்ம சிறப்பட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள்ல, நிறைய காரியங்கள்ல நாம சிறைப்பட்டு இருக்கிறோம். அதிலிருந்து நாம் வெளியே வரணும். அதனாலதான் என்லார்ஜ் யுவர் டெரிட்டரி. அப்ப நான் அபண்டன்ட்டா ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி? வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இப்போ இந்த மாதிரி உன்னை சொல்லும் போது உங்களுக்கு யாராவது ஒருத்தருடைய ஜெபம் ஞாபகத்துக்கு வருதா? ஆமா, கரெக்ட். யாபேசின் ஜெபம். அந்த யாபேஸ் பாத்தீங்களா என்ன நிலைமையில அவர் அப்படி ஒரு ஜெபத்தை பண்றாருன்னு. இங்க கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன். ஆனா அங்க அவர் கேட்கிறாரு, கர்த்தர் இடத்துல கேட்கிறாரு. அவர் அப்ப கேட்கும்போது அவர் எப்படி ஜெபம் பண்ணாருன்னு, எதுக்காக அப்படி ஜெபம் பண்ணாருன்னு பாத்தீங்களா? அழுது ஜெபிக்கிறாரு. ஏன்னா அவரு சொந்த தாயே அவரை என்னன்னு நினைச்சாங்க. ஆமா, தீங்கு கொண்டு வருகிறவன் இவன் எனக்கு ஆசீர்வாதமானவனே அல்ல. ஒரு குழந்தை பிறந்தாலே எல்லா வழிகளும் மறந்து தாய்மாருக்கு மகிழ்ச்சி வரும். அத குழந்தைய ஆசீர்வாதமா நினைப்பாங்க. அந்த குழந்தையவே ஒரு சாபமா நினைக்கக்கூடிய ஒரு தாயாக அவனை பார்த்து அவனுக்கு அப்படி ஒரு பெயர் வச்சிருக்காங்கன்னா, அந்த குழந்தை அது எல்லாத்தையும் சமாளிச்சு பெரியவனாகி, அப்ப எவ்வளவு நீங்க அதை யோசிக்கணும், எவ்வளவு ஒரு மன போராட்டத்துல அந்த மகன் வந்திருப்பான்னு. அப்படி வந்தவன் செபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு தீங்கு நேராடாதபடி காத்துக்கங்க.
என் எல்லையை நீர் பெரிதாக்கும். அந்த ஜெபத்தை கேட்டாரா? கர்த்தர் கேட்டார். கேட்டார். அந்த வசனத்துல கடைசியா பார்ப்பீங்க, அவனுடைய சகோதரர் எல்லாவற்றை வரை காட்டிலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு நம்ம பார்ப்போம். அவன் எல்லா சகோதரரை காட்டிலும் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்ப அத்தனை சகோதரர் இருந்திருக்காங்க, ஆனா இவனை அவங்க அம்மா வெறுத்திருக்காங்க. எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாம் எனக்கு அந்த ஒரு அருமையான பாட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். அழகான கண்கள் என்னை கண்டதானே. உண்டதானே. எல்லாரும் வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்க, வெறுத்துட்டாங்க. ஆனா நீர் என்னை காண்கிற தேவை. சோ இங்கேயும் அவர் சொல்றாரு, நீ உன்னை வெறுமைங்கிறாங்க, பேரன்னஸ்ங்கிறாங்க, வறட்சிங்கிறாங்க, உன்னால கனி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறது எப்படின்னு சொன்னா, முழு இந்த கூடாரமே பெருகுகிற மாதிரி அவ்வளவு ஆசீர்வாதத்தை நிறைவாய் தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்ப நடக்கும்னா, அந்த யூதேயா தேசம், இஸ்ரேல் தேசம் அப்படியே பாழடைஞ்சு இடிஞ்சு, இன்னைக்கு இந்த யுத்த களங்கள்லாம் பார்த்தோம்னா, அந்த தேசங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குல்ல, நீ திரும்ப இது எப்படிதான் கட்டி எப்படி வாழ போறாங்களோன்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட இடத்தை கர்த்தர் திரும்பவும் அவர்கள் கட்டி எழும்பும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார். ஜப்பான் தான் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அணுகுண்டு போட்ட பிறகு அது ஒன்றுமில்லாத நாசமான ஒரு இடமா இருந்தது. ஆனா இன்றைக்கு ஒரு லீடிங் ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளேஸா அது இருக்கு, சக்சஸ்ஃபுல் பிளேஸா இருக்கு இல்லையா? அது மாதிரி அது அவங்களோட முயற்சிகள். ஆனா நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அதை அப்படி அவர் நொடி பொழுதுல மாற்றிடுவார், ஆச்சரியமாய் மாற்றுவார். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தமே, இந்த மாதத்துல உன்னை அதிசயங்களை காண செய்வார். பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார் நம்முடைய வாழ்க்கையில. நமக்கு எங்கெல்லாம் வெறுமையா இருக்கும், எங்கெல்லாம் வறட்சியா இருக்கும், கேளுங்க, ஆண்டவர்கிட்டயே கொடுத்துருங்க. சுவாமி நீர் என்ன ஆசீர்வதியும். இந்த யாபேசின் ஜபத்தை போல என் எல்லையை பெரிதாக்கும், எனக்கு இருக்க காரியங்களை எனக்கு மாற்றிக்கொடும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய விதத்துல அவர் செய்வார். இப்ப பாருங்க, இந்த எலெக்ஷனே ஒரு எடுத்துக்கோங்களேன். எல்லாரும் எப்படி ஜெயிச்சோம்ல, எப்படியோ ஜெயிச்சோம். ஆனா எப்படியோ ரிசல்ட் வந்திருக்கு. உடனே நாம என்ன நினைக்கிறோம்? நாம ஒண்ணு ஜெயிக்கிறோம், ஆண்டவர் ஒண்ணு செய்யறாங்க. ஆனா நம்ம ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா, நமக்கு ஒருவேளை அந்த தலைவனை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா அவங்க ஜெயித்த விதத்தை கேள்விப்பட்டீங்களா? நிறைய பேர் சொல்றாங்க என்னன்னா, அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க 90% ஒரு பைசா வாங்காம ஓட்டு போட்டாங்களாம். நமக்கே தெரியும், இந்த ரெண்டு கட்சிகளும் போட்டிக்கு போட்டு 500னா நான் 800, நீ 200னா நான் 500, இப்படின்னு மாத்தி மாத்தி காசுகளை கொடுத்து அள்ளி வீசிக்கிட்டு இருந்தாங்க. அது கடைசியில் 5000 8000 எல்லாம் போயிடுச்சுன்னு கேள்விப்படுறோம். இப்படியெல்லாம் இவங்க ஓட்டுகளை போடணும்னு நினைச்சா நம்ம ஜனங்க ரொம்ப விழிப்பா, இவங்களுக்கே தான் நான் போடுவேன்னு சொல்லி போடுற கொஞ்சம் பேரை தவிர எல்லாரும் மாத்தி போட்டிருக்காங்க இல்லையா? அப்படித்தானே? அப்பத்தானே இந்த அளவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அதுலயும் ஆண்டவருடைய கரம் பாருங்க. அவன் முழுசா வெற்றி பெற்று தலைகீழ ஆடாம அவனும் கொஞ்சம் அடங்கி இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி. ஸோ காட் இஸ் கிரேட், காட் இஸ் கிரேட். ஒவ்வொன்றிலையும் நம்ம உட்காந்து பார்த்தோம்னா, யோசிச்சோம்னா, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறாரு. நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாளும் வீணா போகவே போகாது. நம்ம எதற்கு ஜெபித்தாலும், யாருக்கு ஜெபித்தாலும், நமக்காய் ஜெபிக்கும் போதும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அவருடைய கரம் வல்லமையாய் செயல்படும். அது எப்படி செயல்படுறதுன்னு தான் நம்ம விளங்கிக்கணும், நாம புரிஞ்சுக்கணும். அது நான் நினைக்கிற மாதிரியே எனக்கு நடக்காது, ஆனா அது நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். இங்கேயும் அவங்களுக்கு அதுதான் அவர் சொல்றார். இப்ப எபேசியர் 3:20 அருமையான ஒரு வசனம் இருக்கு. அதுல என்ன நம்ம பாக்குறோம்? வேண்டிக் கொள்ளுகிறதும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். அவர் அப்படிதான் செய்வார். அதுதான் அவருடைய நேச்சர்.
நாம கேட்கிற அளவுக்கு அவரு செய்ய மாட்டார். நாமே ஒண்ணு இல்லாத நாமே ஒரு சில சமயத்துல எனக்கு ஒரு நம்ம கிட்ட வந்து பிச்சை கேட்கறாங்கன்னா, முந்தியெல்லாம் நம்ம எவ்வளவு கொடுத்துட்டு இருந்தோம்? 50 பைசா போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அதை 1 ரூபாய் ஆக்கணும், அதை 2 ரூபாய் ஆக்கணும். இப்ப என்ன பண்றோம்? 5 ரூபாய் ஆக்குறோம், இல்லைன்னா 10 ரூபாய் கொடுக்குறோம். இன்னும் ஒரு சிலருக்கு நம்ம 10 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 20 ரூபாய் கொடுக்குறோம். நாமே வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு மேல கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அதை விட அதிகமாய் நமக்கு செய்கிறவர். நாம கேட்கறதுக்கும் நினைக்கிறதற்கும் மேல, அதனாலதான் அதிசயங்களை காண செய்கிற தேவன். நினைக்கிறதற்கும் மேலாக இன்னும் ஒரு விதத்துல ஒரு படி மேல பாத்தீங்கன்னா, ரோமர் 4ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். பேரன்னஸ், வெறுமை. ஆனா உனக்கு வீட்டுல பிள்ளைகள் நிறைஞ்சிருப்பாங்க, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்னு அவர் இன்னும் பின்னால பாக்குறோம். ஆனா அவங்க அவங்க நிலைமை என்ன? பேரன்னஸ். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வழிகள் வித்தியாசமானவைகள். அதேதான் எரேமியா 29:11 அவர் சொல்றாரு. நம்மை குறித்து அவர் பர்சனலா அவர் வந்து இஸ் அ பர்சனல் காட். நம்ம திட்டம் எல்லாம் அவருக்கு கையில இருக்கு, அவர் முன்னால இருக்கு. அதெல்லாம் நன்மைக்கானதா தான் வச்சிருக்காரு, தீமைக்கல்லன்னு அவரே சொல்றாரு. 29:11 பாத்தீங்கன்னா, அதெல்லாம் நன்மைக்கானவைகளே, தீமைக்கல்லன்னு அவர் சொல்லுவார். ஐ ஹாவ் பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் ஃபார் யோர் ஃபியூச்சர். இல்ல, அப்போ அவ்வளவு அருமையா நம்ம ஆண்டவர் பர்சனலா நம்மோடு கூட பேசு. இந்த மாசத்துல நம்மோடு கூட ஆண்டவர் அதுதான் திட்டமா சொல்றேன். டோன்ட் வரி, எதையை பற்றி கவலைப்படாத, நன்மைக்கானதுதான் நான் செய்வேன் உனக்காக. உன் மதில்கள் என் கண் முன் இருக்கிறது, உன்னை நான் என் கையிலே வரைந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் படிச்சுக்கிட்டு தானே வந்திருக்கோம். இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இந்த மாதத்திலும் இருக்கிறார். இதுதான் பிரேயர் ஆஃப் ஜாபேஸ். நம்ம பார்த்த போல அவர் வந்து பெரிய ஆசீர்வாதங்களையும் பெரிய வாய்ப்புகளையும் கர்த்தரிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். வில்லியம் கேரின்ற மிஷனரி பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவர் வந்து செராம்போர் கல்கட்டால வந்து பல சோசியல் குட் ஜஸ்டிஸ் செஞ்சிருக்காரு. அதே சமயத்துல நிறைய மொழிகளில வேதாகமத்தை டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காரு. இப்பவும் அவர் அவர் ஒர்க் பண்ண அந்த இடத்துல இருந்து ஒரு பைபிள் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி இஸ் ஸ்டில் தேர். இந்த வில்லியம் கேரி ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். ஆண்டவரிடத்திலிருந்து நீ பெரிய காரியங்களை எதிர்பார்த்து ஆண்டவருக்காக நீ பெரிய காரியங்களை செய்திடு. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் அண்ட் அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இல்லையா? அதுதான் நமக்கும் இருக்க வேண்டிய ஒரு இதா இருக்கணும். சரி, இப்போ தொடர்ந்து அவர் வந்து இந்த அதிகாரமே ஒரு என்கரேஜிங் சாப்டர். இப்ப சொல்றாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ இலச்சை அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். அடுத்த ஒரு பெரிய சோசியல் ஈவில் அந்த சமயத்துல இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த விடோஹுட். கணவர் இறந்துட்டாங்கன்னா அல்லது மனைவி இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைமை மிகவும் மோசமாய் ஆகிவிடுகிறது. சொசைட்டில ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கள. அதுவும் பெண்கள்னா அதிகமாய் கஷ்டப்படுவாங்க. நல்ல காரியம் ஒண்ணுக்கு அவங்க முன்னால வந்துடக்கூடாது. குடும்பத்திலேயே இப்படியெல்லாம் அவங்கள ஒதுக்குறதும் நினைக்கிறதும் இப்படியான காரியங்கள் இன்றும் இருக்கிறது. ஏன்னா ரொம்ப சேட் என்னன்னா, வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்தவ குடும்பங்கள்லயே இதெல்லாம் இருக்கு. கர்த்தர் எப்படிதான் அதெல்லாம் ஜட்ஜ் பண்ணுவாரோ தெரியல. ஆனா அதுல ரொம்ப கொடுமை எல்லாருக்கும் நேரிடக்கூடியது இல்லையா? அது எப்படி அப்படி நடத்தலாம்? எனிவே,
ஸோ தட் வாஸ் த கண்டிஷன் தென் ஆல்சோ. நான் அவருக்கு அப்படிப்பட்ட ஜனங்களுக்கும் அவர் சொல்லுகிற ஒரு, அதாவது இப்ப அதுலயும் இப்ப நாம ஆவிக்குரிய அர்த்தமா என்ன பார்க்கணும்னு சொன்னா, நம்முடைய சப்போர்ட், நமக்கு யாருமே இன்னைக்கு என்ன இல்ல, ஒரு சப்போர்ட்டிவா, ஒரு நமக்கு ஒரு உதவியா நம்ம கூட இருக்கிறதுக்கு முடியல. See, we may not be a widow, but நம்ம நிலைமை அப்படி இருக்கும். இப்ப நமக்கு கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு நமக்கு இல்ல, வேலையில, ஊழியத்துல, சமுதாயத்துல, நம்ம நம்ம வீட்டுக்கு நமக்கு யாரும் நம்மள வந்து உதவி செய்ய மாட்டாங்க. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க. தே வில் நாட் எக்ஸ்டெண்ட் த ஹெல்பிங் ஹேண்ட். இது என்ன செய்யறோன்னு தான் அவங்க பார்ப்பாங்க. உடனே வந்து அப்படியா உங்களுக்கு இதோ சரி நான் சரி நான் ஃபோன் பண்றேன் நான் கூப்பிடுறேன், யாரும் பார்க்க மாட்டாங்க. யூ வில் பி லெஃப்ட் சோ அலோன். யாருமே செய்யறதுக்கு இல்லாத மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரியான காரியங்கள்லாம் இன்னைக்கும் நமக்கும் நடக்குது. ஸோ நீட் நாட் பி இந்த சிச்சுவேஷன் தானே. ஏன் இதை எழுதியிருக்கிறாங்கன்னா அன்னைக்கு அதுதான் உச்சக்கட்டம். அந்த விதமான ஒரு வேதனை, அந்த விதமான ஒரு கஷ்டம் தான் உச்சக்கட்டம்ன்றதுனால அதை அவர் சொல்றாரு. ஆனா அப்படி இருந்தாலும் இனி நீ அதை நினைக்க வேண்டாம், ஏன்னா உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். நம் ஆண்டவர் எப்படி இருக்காராம், நம்மை நம்முடைய எல்லா ரோல்லையும் அவர் இருக்க முடியும். அவர் நமக்கு பேரண்டா இருக்க முடியும், நமக்கு பிரதரா இருக்க முடியும், நமக்கு லவரா இருக்க முடியும், நமக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும், நமக்கு ஹஸ்பண்டா இருக்க முடியும். ஆல் அவர் எக்ஸ்பிரஷன்ஸ், all our emotions can be understood by our God. And what a great and loving God we have. இது எந்த கடவுளுக்கு முடியும்? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற கடவுள்கள் எல்லாம் பழி வாங்குறதும், அவர்களை துன்பப்படுத்துகிறதும், அவர்களுக்கு ஒரு பரிசுத்தமில்லாத ஒரு கடவுள்களாக தான் நம்ம அங்கெல்லாம் பார்த்தோம். ஆனா இந்த கடவுள், நம்முடைய ஆண்டவர், பரிசுத்த உள்ள ஆண்டவராயும், அன்புள்ள ஆண்டவராயும், அன்பாகவே இருக்கிற ஆண்டவராயும், அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவராய் நமக்கு இருக்கிறார். அதுல அவருடைய பெயர் என்ன? சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர். பாருங்க, உன் நாயகர், உன் சிருஷ்டிகர், சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன். இப்ப முதல்ல பூரா உன்னுங்கிறாரு பர்சனலா. கடைசியா சொல்றாரு உனக்கு மாத்திரம் இல்ல, சர்வ பூமியின் தேவன். எவ்வளவு கிளியரா சொல்லிடுறாரு பாருங்க. Who is he? Who is our God? அடுத்ததா அவர் சொல்றாரு, கைவிடப்பட்டு மனம் வந்தவளான ஸ்திரீயை போல, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல. இதுவும் இன்னைக்கு ரொம்ப காமனா இருக்கு இல்லையா? இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல இந்த மக்கள் மனைவிய, கணவனே மனைவிய தள்ளி வைக்கிறது, குடும்பத்துல அந்த மாமியார்கள் மருமக்கள் அவங்க தள்ளி வைக்கிறது. நம்ம காலத்துல மாமியார் வந்து மருமக்களை தள்ளி வைக்கிறாங்க, இந்த காலத்துல மருமக்கள் மாமியார்களை தள்ளி வைக்கிறாங்க, மாமியார்களை விரட்டி அடிக்கிறாங்க. எல்லாம் நடக்குது. இன்னைக்கு உலகமே தலைகீழாய் மாறி ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையில போய்கிட்டு இருக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இந்த நிலைமையிலயும் நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்தே இருக்கார், நம்மோடையே இருக்கார். நான் இருக்கேன், நான் இருக்கேன், உனக்கு என்ன கஷ்டம், நான் உனக்கு தகப்பனா இருக்கேன். எனக்கெல்லாம் நிறைய சமயத்துல நான் எங்க பெற்றோரை நினைப்பேன், இந்த சூழ்நிலையில எங்க அம்மா அப்பா இருந்தா இந்த சுச்சுவேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். அவங்க என்ன ஆலோசனை கொடுப்பாங்க அப்படின்லாம் நினைப்பேன். ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், அது ஒரு பக்கம். ஆனாலும் ஒரு மாதிரி நமக்குள்ள ஆறுதலா நம்ம அப்பா அம்மாவை நான் நினைப்பேன், நிறைய சமயம் நினைப்பேன். அது மாதிரி இப்ப ஒர்க் காரியங்கள் எல்லாம் எங்க சீனியர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கூட ஒர்க் பண்ணவங்க அவங்கள எல்லாம் கூட நான் நினைப்பேன், அவங்க இதெல்லாம் என்ன மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிப்பேன். ஆனா இன்னைக்கு அப்படிலாம் நம்ம பெரியவங்க யாரும் நினைக்கிறதே இல்லை.
பெரியவங்களே அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கே எல்லாம் தெரியும். அப்படிதான் அவங்க இன்னைக்கு இருக்கிற ஜென்சி, சோ கால் ஜென்சி, அவங்க அப்படி இருக்காங்க. கரப்பாம்பூச்சிகளே தான், உண்மையாவே கரப்பாம்பூச்சிகள் தான், அப்படிதான் இருக்காங்க. எனிவே, ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை அழைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். சோ இதேதான் அங்க நான் இப்ப சொல்லிட்டேன் எல்லாத்தையும். அதான் இதுல இன்னும் ஒரு விஷயம். அதாவது, நான் உன் நாயகர், நான் உன் சேனையின் கர்த்தர், நான் உன் பரிசுத்தர், உன் மீட்பர், இப்படிலாம் சொல்லி இருக்கிற ஆண்டவர், ஏதோ இப்ப நாம இப்படி ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில போனதுனால நம்மள அவரு செகண்ட் பெஸ்டா எடுத்துக்கிட்டாரு. பெஸ்ட் இஸ்ரேல் ஜனங்க, நாம செகண்ட் பெஸ்ட் அப்படின்னு எங்கேயுமே சொல்ல. அவர் அப்படியே, நமக்கு அந்த பார்சியாலிட்டியே இல்லை, பட்சபாதம் இல்லாத தேவன். இப்ப நாம கிறிஸ்தவ குடும்பத்திலே வந்திருக்கிறோம், நாம கிறிஸ்தவ ஏற்றிருக்கிறோம். இப்ப புதுசா இந்த இதுல இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க செகண்ட் பெஸ்ட் கிடையவே கிடையாது. எல்லாரும் சமம், எல்லாருக்கும் ஒரே, ஆனாலும் பெண்ணாலும் கிரேக்கனானாலும் யூதனானாலும் எவ்ரிபடி இஸ் த சேம். சமநிலை கிறிஸ்தவம். இது கர்த்தருடைய ஒரு பெரிய காரியம். இதெல்லாம் நம்முடைய யூனிக்னஸ். ஆனா இதை நாம நடைமுறையிலேயே காண்பிக்கிறதே இல்லை. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, நாம எப்படி நடக்கணும்னு இன்னைக்கு நாமளே நடைமுறையில காட்டுறதே இல்லை. நமக்கு நிறைய வாய்ப்புகள் வருது, ஆனா நாம அதை செய்யறது இல்லை. பட் இந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, யூ ஆர் நாட் த செகண்ட் பெஸ்ட், யூ ஆர் தி பெஸ்ட். அவருக்கு நாம அவ்வளவு நெருக்கமான உறவில் இருக்கிறோம் என்பதை எப்பொழுதும் நினைவு கூறணும். நாமும் அந்த மாதிரி யாரையும் செகண்ட் பெஸ்டா நடத்தக்கூடாது. நமக்கு எல்லாரும், ஏன்னா அதைத்தான் நமக்கு ஒரு கட்டளையாவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அவர் சொன்ன கட்டளையினுடைய ஆழமான அர்த்தங்கள் இப்பதான் நம்ம நினைச்சு பார்க்கணும். அவரை நாம் முழு இதயத்தோடு பலத்தோடு எல்லாவற்றிலும் அவரை நேசிக்கணும், ஆண்டவரை நேசிக்கணும். அதே ஒரு பெரிய கஷ்டம். உண்மையாவே நம்ம ஃபுல்ஃபில் பண்றோமான்னு தெரியல. அடுத்ததா, உன்னை நேசிப்பது போல உன் பிறனையும் நேசி. அடுத்தவங்கள நம்ம அந்த அன்புல நேசிக்கணும். செய்யறோமா? குறைவா இருந்தால் நாம் இப்ப சரி செய்து கொள்ள வேண்டிய நாட்கள், கிருபையின் நாட்கள். சீக்கிரமா வருவாரு. வந்தாருன்னா நம்மகிட்ட இருந்துதான் ஆரம்பிக்கிறாராம் நியாய தீர்ப்ப. அப்ப என்ன பண்ணுவோம்? கரெக்டா இருக்கணுமா இல்லையா? இந்த 7வது வசனம் 8வது வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம், எப்பவும் அடிக்கடி சொல்லிக்குவோம். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஆனா அதை நம்ம எவ்வளவு சீக்கிரமா அலட்சியமாக்கிடுறோம், அதனால எவ்வளவு பாடுபடுறோம்ன்றத பாக்குறோம். இவ்வளவு சொன்ன ஆண்டவர் திரும்பவும் நம்முடைய அந்த ஒரு நன்றியற்ற ஒரு நிலைமை, இவ்வளவு ஆண்டவர் செய்யறாருல, அவர் பக்கமா எதிர்பார்க்கறதெல்லாம் அவரிடம் திரும்பி அவருக்கு பிரியமானதை செய்யணும். அது ஒண்ணுதான், அவர் சித்தத்தை நிறைவேற்றணும். இதான் ஆண்டவரும் அவர் இந்த உலகத்தில் வந்தபோது நமக்கு செய்து காட்டினார். நாம அதை தான் செய்யணும்னு விரும்புறாரு. ஆனா இப்ப என்ன பாக்குறோம்? இமைப்பொழுது உன்னை கைது. இந்த இமைப்பொழுதுன்னு அப்படி கண்ணை மூடி திறக்கிறது. ஆனா அதனுடைய விளைவே நம்மளால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அவர் இமைப்பொழுது கண்ணை மூடிட்டாருன்னா நமக்கு எத்தனை ஆபத்துகள் வரும்னு நமக்கே தெரியாது. நமக்கு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ரெண்டு விதத்திலையும் சொல்றாரு. ஒரு ஷார்ட் நேப்பும் கிடையாது, ஒரு டீப் ஸ்லீப்பும் கிடையாது. கண்ணே மூட மாட்டேங்கிறார். ஆனா இங்க சொல்றாரு, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். நான் ஏன் உன்னை இமைப்பொழுது கைவிட்டேன்?
அற்ப காலம் மூண்ட கோபத்தினா. இந்த நம்ம கிறிஸ்டியன் லிவிங்கே டைம் பேஸ்டுன்னு நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன். டைம், காலம். பாருங்க வசனங்கள்ல நீங்க அந்த டைம், காலம்ங்கிற வார்த்தையை பார்க்கறத விட டைமை குறிக்கிற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஒரு நாள், ஒரு மணி நேரம், இப்படின்னு எல்லாம் இருக்கு. இது மாதிரி இங்க பாருங்க, இமைப்பொழுது. அடுத்தது அது எதனாலன்னா அற்ப காலம் உண்ட கோபத்தின. ஏன் அவருக்கே கோபம் வர மாதிரி இருந்தது? நம்முடைய நாம் செய்கிற நன்றி இல்லாத. இஸ்ரேல் ஜனங்களும் அந்த மாதிரி தானே. அவ்வளவு நன்மைகளையும் வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு தடவையாவது நன்றி சொன்னாங்களா? நல்ல ஆண்டவர் நல்லா செஞ்சாரு, எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? தூதர்கள் சாப்பிடுற சாப்பாடை கொடுத்துருக்காரு, அவ்வளவு ராயல் ஃபுட். ஐயோ எனக்கு இறைச்சி இல்லையேன்னு கேட்கிறாங்க, எனக்கு தண்ணி இல்லையேன்னு கேட்கிறாங்க. இல்லையே இல்லையேனே சொல்றாங்க. இதெல்லாம் இதுக்கு எனக்கு இப்படி கொடுத்தாரே அப்படின்னு இல்லை. அதனாலதான் போதும் என்ற மனதுடனே இருக்கக்கூடிய பக்தி தான் சிறந்த ஆதாயம். சோ நம்ம அவரை பல விதங்களிலே கோபமூட்ட முடியும். இதுவும் ஒரு காரியம். அதான் நான் சொன்னேன், இந்த ஃபிளஷி பிசிக்கல் சின்ஸ் நமக்கு டைரக்டா தெரியும், நம்ம செய்ய மாட்டோம். ஆனா இவ்விதமான தாட்ல சின்ஸ் நம்ம நிறைய செஞ்சிருவோம். அது அவருக்கு கோபம் மூட்டப்படும். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, இமைப்பொழுது உனக்கு மயக்கேன். இதே 59ஆம் அதே ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலையும் சொல்லுவாரு, என் கை ஒண்ணும் குறுகி போல, முன்ன நான் ரட்சிக்க மடியாக மாட்டேன்னு நான் சொல்லல, என் முகத்தை திருப்பிக்கல. ஆனா உன் பாவமும் அக்கிரமும் தான் எனக்கு நடுவிலே வந்தது அப்படின்னு அவர் சொல்றார். சோ நமக்கு அதனால கேர்ஃபுல்லா இருக்கு. இட் இஸ் பாசிபிள். ஆனாலும் இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பிளெஸிங். எப்படி கிருபையா? நித்திய கிருபையுடன். நெவர் சேஞ்ச், நெவர் ரெடியூஸ், நெவர் பி ஆப்சென்ட், ஆல்வேஸ் வில் பி தேர். குறையவே குறையாது, மாறவும் மாறாது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அந்த கிருபையினால் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். அப்ப கிருபை வேற இரக்கம் வேறன்றது தெரியுது இல்லையா? கிருபை, இரக்கம். இரக்கம்ங்கிறது நம்முடைய பாவ நிலைமைக்கான ஒரு மன்னிப்பின் செயல். கிருபைங்கிறது அன்கண்டிஷனல். அது பாவமோ பாவம் இல்லையோ அவருடைய அவருடைய அது நேச்சர். அன்மெரிட்டட் ஃபேவர், நம்முடைய தகுதியே கிடையாது, அவரா கொடுக்கிறது, அது கிருபை. இப்போ அப்படிப்பட்ட கிருபையில நம்மை காத்துக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்ப்போம். அப்போ மக்களுடைய தகுதியை பார்த்து அவர் எதுவும் செய்யறதில்ல, மக்களுடைய தகுதிக்காக அவர் கொடுக்கறது இல்லை. எல்லாரும் அவரை நம்ம கோவப்படுத்திட்டு தான் இருக்கோம். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் கோவப்படுத்தினாங்கன்னு சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நாம கோவப்படுத்திட்டு இருக்கோம். ஆனாலும் தேவன் இறங்குகிறவராய் இருக்கிறார். சோ அவர் இப்ப சொல்றது என்னன்னா, நீ எவ்வளோ தூரம் என்னை விட்டு போனாலும் நான் காத்திருப்பேன். இதுக்குதான் அவரே நமக்கு நிறைய ஓமானங்களை சொல்லி இருக்கிறாருல்ல. அது என்ன சொல்லுவோம் நாம, பேரபிள்ஸ்க்கு ஓமைகள், ஓமைகளை சொல்லி இருக்கிறார். ஒரு கெட்ட கெட்ட குமாரனே நான் சொல்லக்கூடாது, இளையகுமாரன். இளையகுமாரன் கதை, இவன் கெட்டவனே இல்லை. இளையகுமாரன் தான் நல்லவன், வீட்டோட இருந்தவன் தான் கெட்டவன். ஸோ நாட் பை ஆக்ஷன் பட் பை த மைண்ட். அது தெளிவாங்க அந்த அந்த ஊமையில நம்ம பாக்குறோம் இல்லையா? இவன் ஆக்ஷன்ல ரொம்ப கெட்டவனா இருந்தான். இவன் என்ன நினைச்சாலும் அவன் டைரக்டா சொல்லிட்டான், எனக்கு காசு வேணும்னு கேட்டான், போயிட்டான். தப்பு செஞ்சான், திரும்ப வந்துட்டான். வந்து மன்னிப்பு கேட்டு, என்ன அப்பா நான் உன்கிட்ட அடிமையா இருக்கிறேன்னு சொல்லிட்டான்.
ஆனா அவன் வீட்டோடயே இருந்தான், அப்பாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தான், கூடயே இருந்தான். ஆனா ஒரு கெட்ட எண்ணத்திலேயே இருந்திருக்கான். போட்டியோட ஒரு அவங்க அப்பாவை ஒரு பார்ஷியலா பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். இப்படி ஒண்ணு செஞ்ச உடனே அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு. இதெல்லாம் இன்னைக்கும் நடக்குது இல்ல, நம்ம வீட்லயும் நடக்குது, நமக்குள்ளேயும் நடக்குது. நாமும் இப்படி யோசிக்கிறோம், நாமும் இதெல்லாம் பண்றோம். அதனாலதான் அந்த உண்மையை அவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா தகப்பன் மாறாத தகப்பன். மூத்த குமாரனை எவ்வளவு நேசிக்கிறாரோ அதே போல இளைய குமாரனையும் நேசிக்கிறார். அதுதான் அததான் காட்டுறாரு, வெயிட் பண்றாரு. அவன் தூரத்துல வரானோடனே ஓடி போய் பிடிச்சுக்கிறார். ஏன்னா தூரம் போனவன், கெட்டு போனவன், அவன் வீட்டை விட்டு பிரிஞ்சு போனவன், அவன் மேலதான் அன்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இவன் கூடயே இருந்தாலும் புரிஞ்சுக்காம இருக்கான். கர்த்தர் இப்படிப்பட்ட ஆண்டவர். அவருடைய அன்பும் இரக்கமும், அவர் அன்பே உருவானவர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த அன்பை பத்தி நாம நல்லா வாசிச்சிருக்கோம்ல. அன்பின் விளக்கம் என்னன்னு நமக்கு நல்லாவே 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். காட் இஸ் லவ் அப்படின்னு அங்க வாசிக்கிறோம். அன்பு இன்னதென்று அவர் தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அன்பு நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு அவர் தான் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அன்பை நாம் கடைபிடிச்சா நாம அவருடைய சீஷர் ஆக முடியும்னு யோவான் 15ல சொல்லியிருக்கிறார். அன்பு ஆனா எப்படிப்பட்டது அப்படின்னு பவுல் கொரிந்தியருக்கு சொல்லி எழுதியிருக்கிறார். அது நமக்கும் பொருந்தும். சகலத்தையும் நம்பும், சகிக்கும், பொறுமையா இருக்கும், குற்றப்படுத்தாது. எவ்வளோ ஒரு லிஸ்டே போட்டிருக்கிறாரு. அந்த விதமான அன்பே அன்பே உருவானவர்னு நம்ம சொல்லக்கூடாது. அன்பானவர், அன்பே கடவுள், அவரே அன்பு. அப்படிப்பட்ட அன்பானவர் நமக்கு நித்திய கிருபையை அளிப்பேன் என்று சொல்கிறார். இப்போ 9, 10 இந்த வசனங்கள்ல நாம பாக்குறது நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவா காலத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அப்போ வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். பாருங்க, கர்த்தர் எப்படி ஒரு இரக்கத்தையும் கிருபையை, நித்திய கிருபையை தராரு, இரக்கத்தினால் மூடிக்கொள்கிறார். இங்க உனக்கு அபண்டன்ட் பிளெஸிங்ஸ் தராரு. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இப்ப இங்க என்ன பாக்குறோம்? உன்மேல நான் கோபம் கொள்ள மாட்டேன்னு உடன்படிக்கையை செய்கிற தேவன், ஆணையிட்டு சொல்லுகிற தேவன். நோவா கிட்டதான் ஃபர்ஸ்ட் கவனன்ட், ஃபர்ஸ்ட் உடன்படிக்கையை செய்தார். அடையாளமா வானவில்ல கொடுத்தார். கண்கள்லயே நம்ம அதை பார்க்க முடியும்ன்றது. இப்ப நிறைய விஷயங்களை நம்ம வேதத்துல இருந்து நாம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். அதை நமக்குள்ள புரிஞ்சுக்கிற விதமா தான் இருக்கு. இப்ப ரட்சிப்பே பாருங்களேன், ஏதாவது மேல வெளியே வெள்ளை அடை போடுறதா ரட்சிப்பா? இல்லையே. அதை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ரட்சிப்பு. ஆனா இங்க அவனுக்கு சொல்ற அந்த காலத்து மக்களுக்கு, நோவா காலத்துல இருந்து ஜனங்களுக்கு, அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்ல, அதனால அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கணும்னு ஒரு வானவில்லை காண்பித்தார். அத நான் சொல்றேன், அவருக்கு நாம பத்தி நல்லா தெரியும். இன்னைக்கு நமக்கு ஏன் இதெல்லாம் இல்லைன்னா, we are expected to live to that standard. God has set a high standard for us. நாம நோவா காலத்துல இருந்த பிள்ளைங்க மாதிரி இல்லையே. நம்ம எவ்வளவோ உயர்த்தி வச்சிருக்கிறாரு, நமக்கு எவ்வளவு காரியத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு நாம இருக்கணும், அந்த லெவலுக்கு நம்ம வரணும். அதான் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன். இப்ப இங்கேயும் அவர் சொல்றாரு, அன்றைக்கு நான் கொடுத்தேன், அப்ப கொடுத்த ஆணை என்னன்னா, கோபம் கொள்ள மாட்டேன், கடிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா வசனத்துல சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல். இவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் பாருங்க. கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாருன்னா, இப்படி அவர் நமக்கு சொல்ற
ஒரு கடவுளாய் அவர் இருக்கிறார். நான் உன் மேல கோவப்பட போறதில்ல, உன்னை நான் கடிந்து கொள்ள மாட்டேன். அப்படியே நிலைகள் மாறினா கூட நான் சொன்ன வாக்கு தத்தங்கள், உன்மேல் வைத்திருக்கிற அன்பு, உன்மேல் வைத்திருக்கிற கிருபைகள் இதெல்லாம் மாறாது என்று அவர் சொன்னார். இன்னைக்கு இந்த மலைகள் மாறுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நடந்துருது இல்ல. இன்னைக்கு நாம பாக்குறோம் இந்த சுனாமி, இந்த காரியங்கள்லாம் ரொம்ப சுலபமா வந்தது. ஒரு நிமிஷம். இல்ல யாரும் இல்லையா? அதனால நானே இருக்கு. சோ எஸ், அடுத்த வசனத்துல அவர் இன்னும் என்ன திரும்ப சொல்றாருன்னா, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, 3 விதமா அவர் நம்மள சொல்றாரு. அஹ் அப்படி இப்படின்னு அலசடிப்பட்டு இருக்கிறியா, சிரமப்பட்டு இருக்கிறியா, உனக்கு ஆதரவா யாருமே இல்லையா, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி. பேதுரு சொல்றார் இல்லையா, நீங்களே என் மாளிகையா இருக்கீங்க. நாம அவருக்கு மாளிகைகள் போல இருக்கோம். அதுல இருக்கிற ஒவ்வொரு உச்சிதமான கற்களை போல் இருக்கிறோம்னு அவர் சொல்றாருல. அதே மாதிரிதான் இங்க சொல்றோம். நம்மளுடைய ஃபியூச்சர் லிவிங், நம்ம ஃபியூச்சர் எருசலேம் எப்படி இருக்கும், அவ்வளோ அழகா அதை பற்றி விசாரித்து வெளிப்படுத்தல் விசேஷம் 21 22 வாசிக்கணும். அந்த மாதிரியான பலகணிகளை பளிங்கும், வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும். அதாவது which you cannot imagine. உன் நிலைமையை நான் அந்த விதமாய் மாற்றி விடுவேன். அவ்வளோ ஒரு abundant prosperity. நாம உடனே நினைக்க கூடாது நம்ம வீடு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய மாளிகை ஆண்டவர் கட்டிடுவாரு. அது அல்ல அர்த்தம். அப்படி ஒரு 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 ஆசீர்வாதத்தின் ஒரு உச்ச நிலைமையை நாம் அடையும். எல்லாத்துலயும் திருப்தியா, மன மகிழ்ச்சியா, சந்தோஷமா, கவலையற்று இருக்கிற ஒரு நிலைமையே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். சோ 13ஆம் வசனம், இது ஒரு அருமையான வசனம். இதையும் நாம் எப்பொழுதும் வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்வோம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய வசனம் என்ன சொல்லுச்சு? மலடின்னு. இங்க என்ன சொல்லுது? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு. உன் பிள்ளைகள், இதை நம்ம லிட்டரலா எடுத்துக்கலாம், இல்ல ஆவிக்குரிய விதமாகவும் நாம செய்கிற ஊழியத்துல சந்திக்கிற மக்கள் நமக்கு இப்படி ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படியாகவும் நாம் எடுத்து. ஆனா என்ன சொல்றாருன்னா, நான் அவர்களை விட்டு ரொம்ப தூரம்லாம் இல்லை, அவர்களோட கூட இருப்பேன். நாம தான் எல்லா சமயத்திலும் இருக்க முடியாது இல்லையா? நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், உன்னதமானவரின் மறைவில அவங்கள வச்சுக்கோங்க சுவாமி, நாங்க எல்லா இடத்துலயும் வர முடியாது, பாதுகாக்க முடியாது இல்ல. விளையாடுறாங்க, கீழே விடுவாங்க, இல்ல ரோடு கிராஸ் பண்றாங்க, எத்தனை ஆபத்து, ஒன்னா ரெண்டா, எல்லா சூழ்நிலையிலும் நாம போய் கூடயே நின்று பார்த்துக்கிட்டே வர முடியுமா? கடைக்கட்டி இப்படியே வச்சு வச்சு வச்சு. இப்ப என்ன நம்பிக்கையில நம்ம அனுப்புறோம்? கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, 2 முக்கியமான விஷயத்த சொல்றார். நான் அவர்களுக்கு போதிப்பேன். இன்னைக்கு இந்த நிலைமையில, நாம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்முடைய அடுத்த ஜெனரேஷன்ஸ், அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் எல்லாத்தையும் அவர் கையில கொடுத்துடணும். அவரால போதிக்கப்பட்டவர்களா இருக்கணும். நமக்கு போதிக்க தெரியாது. இன்னைக்கு இருக்கிறதுக்கு நமக்கு போதிக்கவே தெரியாது. சீக்கிரம் சொல்லிடுவாங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு.
அவங்களுக்கு நம்ம சொல்லித்தர முடியாது. அவங்க எல்லாம் அவங்களோட எல்லாமே வித்தியாசமா இருக்கு. ஆனா கர்த்தர் தான் அவங்களுக்கு கரெக்டா போதிக்க முடியும். அத அத மாத்திரம் நாம செய்யணும். நம்ம வேலை என்ன? கமிட் தம், சரண்டர் தம் இன்டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஏன்னா அவருடைய விஸ்டம் ஞானம் அது உலக ஞானத்தை காட்டிலும் பெரியது. அந்த ஞானத்தினுடைய வேல்யூவை நம்ம சாலமோன் சொல்றாரு. அதே போல யாக்கோபிலையும் வாசிக்கிறோம் அந்த ஞானம் எவ்வளவு பெரியதுன்னு சொல்லி. அப்போ அந்த ஞானத்தை ஆண்டவர் நம்ம பிள்ளைகளுக்கு தருவார். அதனால அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இன்னைக்கு உலகத்துல அந்த பிள்ளைகளுக்கு என்ன இல்லைன்னா ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு காம் ஸ்பிரிட்டே இல்லை. எப்பவும் அவங்க அப்படியே தே வில் பி ஆன் நர்வ்ஸ். ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தான் அவங்க இருப்பாங்க. எதை கேளு வள்ளு வள்ளுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு திரும்பி கேட்கவே பிடிக்காது. அவங்கள்ட்ட திரும்பி நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கணும், அதுவும் அதை செய்யணும். ஆனா நாம திரும்பி எதுவும் கேட்டக்கூடாது. அப்படிதான் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் உள்ள மனசுல ஒரு பெரிய போராட்டங்கள் இருக்கு. அதுவும் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரச்சனை. இன்னைக்கு அவங்களால மற்றவங்களாட்டும் ஈக்குவலா மற்றவங்க நம்மளை அவங்கள புரிஞ்சுக்கிற மாதிரி சூழ்நிலைகளே இல்லாம இருக்குல்ல. இவங்க we want them to be different from the world. ஆனா அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். வேர்ல்டு is so pulling them. அப்ப அதுக்குரிய ரியாக்ஷன்லாம் எங்க வரும், எப்படி வரும்? இப்படிதான் இருக்கும். ஆனா அதுல அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை, ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட, ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட கர்த்தரால் மாத்திரம்தான் தர முடியும். நாம செய்யற எந்த விஷயமும் அவங்களுக்கு அது உதவி செய்யாது. நம்ம கர்த்தர் டைரக்ட் பண்ணும்போது நாம செய்யற ஒரு சில காரியங்கள் அதற்கு ஏதுவா இருக்கும். ஆனால் முழுமையா பூரண சமாதானம், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காம் ஸ்பிரிட். அதான் ஆண்டவர் சொல்றாரு, கிரீன் பாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டில் வாட்டர்ஸ். கிரீன் பாஸ்டர்ஸ் அவர் கொடுக்கிற போதனை, அவர் கொடுக்கிற விஸ்டம். ஸ்டில் வாட்டர்ஸ் அவர் கொடுக்கிற பீஸ். அதை எப்படி எல்லாம் கொடுப்பாருன்னு அந்த சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். கோல் வச்சிருப்பாரு, தடி வச்சிருப்பாரு. நாம அதை செய்ய போனோமா தப்பு. அவரையே மெய்ப்பரா வச்சு அவரையே. ஆனா இங்க நமக்கு கொடுக்கிற ஒரு ஆறுதலான காரியம் என்னன்னா, பயப்படாத, உன் பிள்ளைகள் என்னால் போதிக்கப்பட்டது. டிடி ஜேக்ஸ்ங்கிறவர் ஒரு பெரிய ரைட்டர், நிறைய புக்ஸ் எழுதிக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் அவர்களுக்கு இந்த வசனத்துக்கு அவர் எழுதியிருக்கிற விளக்கம் அவர்களை வழி நடத்துவார். ஐ நீட் தி எவ்ரி யார்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அப்புறம் ஒன் டே அட் அ டைம்னு இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒன் ஸ்டெப் அட் அ டைம். நிச்சயமா நமக்கு ஆண்டவர் தேவை. அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு லிட்டரலா எனக்கு தேவை. அது ஒரு அடுத்த பக்கம். நடக்கும்போது ஒரு ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப்பு கீழே விழாம நடக்கிறதுக்கு ஆண்டவர் கட்டாயமா இந்த நிலைமையில தேவைதான். ஆனா சின்ன குழந்தைகளுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டவர் சொல்லி கொடுக்க விஷயம். அடுத்து ஜாய்ஸ் மேயர் சொல்றாங்க, இதோடைய இந்த ஞானம், பரம ஞானம், அது பரலோகத்திலிருந்து வருது. நிச்சயமா அப்பதான் இந்த உலகத்தை அவர்கள் மேற்கொள்ள. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, மேற்கொள்ளுகிறவர்களுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு, ஓவர் கம்மர்ஸ்க்கு தான் ரிவார்ட்.
அப்படி இருக்கணும்னு சொன்னா நமக்கு அங்க பரம ஞானம் தான் நமக்கு உதவி செய்யும்னு சொல்றாரு. சோ காட் இஸ் அவர் பேரண்ட். அங்க என்ன சொன்னாரு? நான் உன் நாயகர், நான் உன் பரிசுத்தர், நான் உன் மீட்பர். இங்க நான் உன் தகப்பன். சரியா? காட் இஸ் a faithful God. எல்லா நிலைமைகளிலும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். அதுதான் இந்த ஒரு பியூட்டி ஆஃப் அவர் காட். அதை இந்த அதிகாரத்துல அதிகமாய் அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததா என்ன கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் என்னன்னா, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது பயம்ங்கிறது ஒண்ணு, திகிலுங்கிறது ஒண்ணு. பயம்னா என்ன? ஏதோ ஒண்ணு நடக்கும், நடந்துரும், இது இப்படித்தான், இதோடைய முடிவு இப்படி இருக்கும், ஐயோ அப்படியா இப்ப மழை பெய்யுது, வெள்ளம் வருது, ஐயோ இந்த வெள்ளத்தினுடைய விளைவுகள், இதெல்லாம் நம்ம பயம். திகில்னா என்ன? திடீர்னு ஒண்ணு ஆயிடுச்சு, திடுக்குன்னு ஒண்ணு வந்துருச்சு, அதுதான் திகில். அது அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றும் அணுகாது. ஏன்னு சொன்னா we are his children. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பார். எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடையாது. அவருடைய பிள்ளையாயிட்டீன்னா உனக்கு பயம் இல்லை, உனக்கு திகில் இல்லை, அது உன்னை அணுகாது, கொடுமைக்கு தூரமாவாய். எல்லாரும் சொல்ற காரியம் என்ன? அந்த கடைசி காலத்துல இருக்கக்கூடிய எல்லா பயங்கரங்களும் நிச்சயம் நடக்கும். ஆனாலும் அவருடைய பிள்ளைகளை அவர் காத்துக்கொள்வதில் உண்மையா இருப்பார். இங்கேயும் அதே தான் சொல்லுச்சு, உனக்கு எதுவும் நேரிடாது, கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வார். அந்த நம்ம வேலை என்ன? விசுவாசம். இன்னொரு சூழ்நிலையை அவர் சொல்றார். என்ன? இதுவும் நமக்கு நடக்குது. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இப்ப நாம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன? நமக்கு விரோதமா மக்கள் பேசுவாங்க. யாருமே நமக்கு விரோதமா பேசக்கூடாது, நாம எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. அதுவும் கர்த்தருக்கு பிரியமா வாழவே முடியாது. ஏன்னா உலகத்தை ப்ளீஸ் பண்ண போயிட்டோம்னா நம்ம கர்த்தரை ப்ளீஸ் பண்ண முடியாது. இதை நம்ம எப்பொழுதும் நல்லா தெரிஞ்சுக்கணும். We must have only one leader, and that should be our Lord, not everybody. எல்லாரையும் நம்ம ப்ளீஸ் பண்ணவே முடியாது. அவரை ப்ளீஸ் பண்ணோம்னா அவரே நமக்கு டைரக்ட் பண்ணுவார். உன் வழிகள் சரியா இருந்தா உன் எதிரிய கூட என்ன செய்வாராம்? சமாதானம் பண்ணும்படி அவர் அழைத்து வருவார்னு நீதிமொழிகள்ல வாசிக்கும். அப்போ நாம ஆண்டவருக்கு பிரியமா நடந்தா போதும், நம்ம எதிர்க்கிறவங்களும் நம்ம பட்சத்துல வருவாங்க சொல்றாரு. எனக்கு விரோதமா கூட்டம் கூடுவாங்க, அவங்க பேசுவாங்க, கூடாம இருப்பாங்க, அது வேற. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லல. அவங்க நமக்கு விரோதமா தான் பேசிட்டு இருப்பாங்க, ஆனா ஒரு காலகட்டத்துல அவங்களே உன் பக்கத்துல வந்துருவாங்க, உன் சைடுக்கு வந்துருவாங்க. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். இது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். வேலை ஸ்தலங்கள்ல இல்ல குடும்பத்திலேயே கூட இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். அடுத்தது அவர் இன்னொரு ஒரு காரியத்தை சொல்றாரு. உனக்கு எதிராக ஒரு ஆயுதமும் வாய்க்காது. அவர் சொல்ற விஷயம் பாருங்க. இதோ கரிநெருப்பை ஊதி அது கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் தான் சிருஷ்டித்தேன், அதை நிக்கிரமமாக்குறவனையும் நான் தான் சிருஷ்டித்தேன். கொல்லன் ஒரு நல்ல பிரயோஜனமான ஒரு வெப்பனை ஒரு காரியத்தை செய்யறான், அவனையே நான் தான் சிருஷ்டித்தேன், அவனுக்கு நான் தான் ஸ்கில் கொடுத்தேன், அவனுக்கு நான் தான் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தேன். அதையே அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறான், அதையும் நான் தான் சிருஷ்டித்தேன். அப்போ இங்க சொல்லப்படுற காரியம் என்னன்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்து. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுக்கு உள்ள நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லு.
இதை விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன வேண்டும்? எல்லா காரியத்தையும் அவர் டேக்ஸ் கேர். பிள்ளைகளையும் அவர் பார்த்துக்கிறாரு, குடும்பத்தை அவர் பார்த்துக்கிறாரு, நமக்கு விரோதமா நடக்கிறதையும் அவர் பார்த்துக்கிறாரு. நான் உனக்கு முதல்ல இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் தரேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் நமக்கு என்ன வேணும்? அவரை விசுவாசிக்க, அவரை பின்பற்றணும், அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கணும். அது ஒன்னே ஒன்றுதான் அவர் கேட்கணும். எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை எதிரா பேசுறவங்க இருக்காங்களே, அந்த வார்த்தைகள்லாம் நம்ம எப்படி குத்துன்னு நமக்கும் தெரியும், நம்ம காட்டிலும் ஆண்டவருக்கும் தெரியும். அதான் அங்க இருக்கிறது, அவருக்கும் தெரியும். ஏன்னா அவர் அப்படி வாங்கினார்ல, பேச்சுக்களை வாங்கினாரு. அவர் பாவமே செய்யாதப்போ அவர் எப்படி செஞ்சார் அப்படி செஞ்சாருன்னு ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், பெயல்சபுல குமாரன் வாங்க, பேலியாளின் குமாரன். இப்படி இருந்திருக்கும் அவருக்கு. பிதாவின் குமாரன் அவரை அவர் பிதாவானவர் சொன்னார், இவன் குமாரன். இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? பேலியாளின் குமாரன். அவ்வளோ மனவர்த்தம் இருக்கும் இல்லையா? ஏன்னா அவர் ஒரு அற்புதத்தை செய்யறாரு. இது யாரும் சாதாரண மனுஷன் செய்ய முடியாது. அதனால இவன் பிசாசனுடைய பிள்ளை. So he went to that extent so he can understand what is happening to us. அதனால நெருப்புனால சுட்ட புண் ஆறாது, அது ஆறுனா கூட என்ன செய்யாது, நாவினால் சுட்ட வடு 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 அது ஆறவே ஆறாது. இந்த காயம் மனசுல இருக்கவே செய்யும். அதையும் ஆற்றுகிற வல்லமை அவருடைய அன்பினால் கூடும், அவருடைய கிருபையினால் முடியும். நம்ம அவ்வளோ தூரம் சிரமப்படுற மாதிரி ஆனாலும் கர்த்தர் நம்மை கருதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அது உன்னை தொடாது, அது உன்னை பிரச்சனைப்படுத்தாது, எந்த வாயுதமும் உனக்கு வாய்க்காமல் போகும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு இந்த அதிகாரத்துல அழகா ஆசீர்வதிக்கிறாரு. சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் இது அவர்களுக்கென்று கொடுக்கப்படுகிற ஒரு விசேஷித்த சுதந்திரம். இட்ஸ் அன் இன்ஹெரிட்டன்ஸ். எல்லாருமே போய் சொத்து வாங்கிட முடியாது. நான் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கேன், நான் ஒரு 40 வருஷமா 50 வருஷமா இருந்தேன், அந்த வீடு சொத்து என்னுடைய சொந்தம் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அவங்க பிள்ளைகளுக்கு தான் அது சொத்து சேரும். அந்த மாதிரி இந்த சொத்து நமக்கு சேரணும்னா அவருடைய பிள்ளையாய் நாம் மாற வேண்டும். அதுதான் ஒரே நிமிஷம். ஹலோ, முன்னாள் இருக்கீங்களா? முன்னாள் வாங்கதான், நான் வரேன். 1 minute. திரும்ப இப்படிதான் இருக்கும். சரி. ஜெபிக்கலாமா? சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். வீட்டுல யாரும் இல்லைன்னா அது ஒரு ஆசீர்வாதம், இல்லைன்னா இப்படியும் ஒரு தொந்தரவு. ஜெபிப்போம். அதனால தகப்பனே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த அதிகாரத்துல ஒவ்வொரு வசனத்தின் மூலமாகவும்
எங்களோடு கூட பர்சனலா பேசினீர் சுவாமி. எத்தனையோ சமயத்துல அந்த வெறுமையையும் வறட்சியையும் எங்கள் வாழ்க்கையிலும் நாங்க உணர்ந்திருக்கிறோம். ஒருவேளை நாங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இல்லாவிட்டாலும் ஆண்டவரே, நாங்க தனிப்பட்ட விதத்துல சூழ்நிலைகளின் நிமித்தம், சுகவீனங்களின் நிமித்தம், உறவில் ஏற்படுகிற விரிசலின் நிமித்தம், ஆண்டவரே, போராட்டங்களில எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ காரியங்கள், அதுல அப்படியெல்லாம் நாங்க கைவிடப்பட்டவர்களாய், மற்றவர்களால் நிந்திக்கப்பட்டவர்களாய், அவமானப்படுத்தப்பட்டவர்களாய், குற்றப்படுத்தப்பட்டவர்களாய் ஆண்டவரே நாங்க கூட இருந்திருக்கோம் சுவாமி, இருக்கிறோம் சுவாமி. ஆனா இந்த சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட எங்களுக்காக ஆண்டவரே நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதைத்தான் இந்த அதிகாரத்துல எங்களுடைய எல்லா நிலைமைகளிலும் நீர் இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு காண்பிக்கிறீர் சுவாமி. ஒருவேளை அந்த சமயத்துல எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தேவை அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த ஃப்ரெண்டா நீர் இருக்கிறீர். யூ ஆர் த ட்ரூ ஃப்ரெண்ட். எங்களுக்கு ஒரு மூத்த சகோதரனா இருக்கணும்னா நீர் இருக்கிறீர். ஒரு தகப்பனா இருக்கணும்னா நீர் இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்ல வல்லமையுள்ள தேவன். நன்றியோடுமே நாங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்க உம்முடைய பிள்ளைகளாக மாத்திரம் வாழ்வதற்கு கிருபை தாரும். எங்களில கொஞ்சமும் உலகம் வேண்டாம் சுவாமி. உலக எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள் எங்களை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த எத்தனையோ கட்டுகள் சுவாமி, அதெல்லாம் கட்டுகள் உடை தெரிக்கும்படியாய் நாங்கள் உண்மை நோக்கி செல்கிறோம். அது அது எங்களை எப்படியெல்லாம் எடுத்து வைக்குதுன்னு நாங்களே உணர்கிறோம் சுவாமி. கிருபையாய் இறங்குங்க, அதை எங்களிலிருந்து அகற்றுங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நாங்க முழுமையாக உண்மை நேசிக்கவும் உமக்கு பிரியமாய் நடக்கவும், இவ்வளவு அன்புள்ள தேவனுக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கவும், அதே போல சுவாமி மற்றவர்களையும் நாங்கள் நேசிக்கவும், நீர் விரும்புகிறபடி வாழ்ந்து விடவும் எங்களுக்கு நீர் கிருபைத்தார். நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாரத்தின் ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு தூரம் போனாலும் நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை, உனக்காக காத்திருக்கிற நித்திய கிருபையினாலே உன்னை நான் மீட்டுக் கொள்வேன்னு சொல்லுகிற தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் நாயகர், நீர் எங்கள் நேசர், நீர் எங்கள் மீட்பர், நீர் எங்கள் பரிசுத்தர். ஆண்டவரே, நீர் எங்கள் சேனைகளின் கர்த்தர் சுவாமி. நன்றி 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 ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள், அவர்களுடைய மன கஷ்டங்கள், கவலைகள், ஆண்டவரே, உடல் சுகவீனங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து சுவாமி உற்சாகத்தோடு நீ தருகிற பலத்தோடு ஆண்டவரே எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்களை நம்புகிறீர், எங்களை அந்த ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கிறீர். எங்களுக்கு அந்த நாங்க இருக்கிற நிலைமை பார்த்தா நாங்க அந்த நிலைமைக்கு வருவோமான்னு யோசிக்கும் போது அற்புதத்தை செய்கிற தேவன், அதிசயங்களை காண செய்கிற தேவன், எங்களை ஒன்றும் இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் எங்களை மாற்றும் சுவாமி. எங்களை உயர்த்தும், எங்களுடைய நிலைமைகளை மாற்றும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண கிருபைத்தாரும். அதை இந்த மாதத்திலேயே நீ தொடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தின் நடுவில் நான் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இந்த 6ஆம் மாசத்துல எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு லிபரேஷனை நீ தரும்படியாக உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க ஒரு டெலிவரன்ஸை நீ தாரும் சுவாமி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சீர்வதியும் நீரே பொறுப்பேற்றுக்கொள். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். குட் நைட் சிஸ்டர். குட் நைட். குட் நைட். குட் நைட் டு ஆல். தேங்க் யூ. குட் நைட். ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? நடுவுல ஓடிக்கிட்டே வேற இருந்தேன். சாரி வெரி சாரி. நீங்க நினைக்கிறனால ரொம்ப நல்ல டீப்பா எடுத்தீங்க, அதனால கொஞ்சம் நிறைய உதாரணத்தோடு சொல்லி ரொம்ப இதா எடுத்தீங்க. தேங்க்யூ.